சில பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நம் மண்ணில் வாழ்ந்த பல குடிகளுக்குள் மூத்த குடி பறைக்குடி. இதுதான் உண்மை. அக்காலத்தில் அவர்களை அறிவுக்குடி என்று கூறுவார்கள். அக்காலத்து சோழ கல்வெட்டுகளில் பார்த்தால் கூட பறை பிளஸ் ஐயர் பறையர் ஐயர் என்ற வார்த்தைக்கு இணங்க பறையர்கள் கோயில்களில் பூசாரியாக இருந்த வரலாறும் உண்டு. இங்கு 12 திருமுறைகளில் ஒன்றான 8வது திருவாசகம். அதில் மாணிக்கவாசகர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், வேதம் மொழியார் வெண்ணீற்றார் மேனியர் நாதப்பறையினர் அன்னே எனும் என்று சிவனை பார்த்து மாணிக்கவாசகர் பறையர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதன்படி பார்த்தால் அக்காலத்து பறையர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால், அக்காலத்து அரசர்களுக்கு நல்ல நாட்களை பார்த்து சொல்வதும், ஜோசியம் பார்த்து சொல்வதும் மற்றும் வானியல் சாஸ்திரம் பார்த்து சொல்வதும் என்ற இடத்தில் இருந்து அரசர்களுக்கு அனைத்தையும் செய்திருக்கிறார்கள் அக்காலத்து பறையர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீர்காழியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வள்ளுவ பறையினார் என்ற ஒரு கூடி இன்று வரை அவங்க தான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. அதன்படி தான் பார்ப்பானுக்கு மூத்த பறையன் கேட்பார் இல்லாமல் கீழ் ஜாதியான் என்ற ஒரு சொல் வழக்கு இன்று வரை உள்ளது. அதே போல பறையர்களை இழிவாக காட்டுவதற்காகவே பல பழமொழிகளில் பல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பறையர்களை வந்து இழிவாக காட்டுவதற்காக மட்டும். ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை மொழிபெயர்க்கிறப்ப ஜி.யு. போப் அவரோட முகப்பில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, திருவள்ளுவர் பறையன் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மை நினைக்கிறீங்களா? இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.